உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வை தருகிறது ஒரே பொருள். அது என்னன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் 5 பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு வரை உள்ள அனைத்து வியாதி நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக இது விளங்குகிறது. ஒரு சிலர் இந்த பாதாமை விருப்பமான நட்ஸாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். பாதாமில் கால்சியம் சக்தி அதிகமாக இருக்கிறது. அதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய வைட்டமின்களும் பாதாமில் உள்ளது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேஸ் பிரச்சனைகள், சோரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை நோய் இருப்பவர்கள், ஆண்மை குறைபாடு இருப்பவர்கள், பித்தப்பையில் கல் போன்ற பிரச்சனைகளை கொண்டுள்ளவர்கள் அவற்றை களைவதற்கும் தேவையான அனைத்துமே பாதாம் பருப்பு துணை புரிகிறது. நம்முடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியதுதான் இந்த பாதாம். இந்த பாதாம் பருப்பை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஊற வைத்தும் சாப்பிடலாம். ஆனால் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை விட ஊற வைத்து சாப்பிடுவது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று கருத்துதான் மிகவும் உண்மையானது. ஊற வைத்த பாதாம் எளிதில் செரிமானமாகும். மேலும் ஊற வைத்த பாதாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளது. பாதாம் பருப்பின் வெளிப்புற தோலை நீக்கி சாப்பிடுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஏனெனில் சருமத்தில் ஒரு என்சைமன் தடுப்பாடு இருப்பதால் அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். இந்த ஊற வைத்த பாதாமில் உள்ள விட்டமின் பி மற்றும் போலிக் அமிலம் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு மிகவும் உதவிகரமாக அமைகிறது. உடலில் ஓடும் இரத்தம் சீரான முறையில் இருக்க இரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும். இரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிகப்பு அணுக்களை பெருக்கும் சக்தி இந்த பாதாம் பருப்பிற்கு மிக அதிகளவிலே உள்ளது. அதனால் இரத்த சோகை பிரச்சனைகளில் இருந்து விடுபட தினமும் பாதாமை சாப்பிடுங்கள். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கும் கவசமாகவே இந்த பாதாம் உதவுகிறது. பாதாம் பருப்புக்கு தோலுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்கக்கூடியது புத்துணர்வு பெறச் செய்யும் ரசாயனங்கள் அதிகம் உள்ளது. இது தோலுக்கு அதிக பளபளப்பை தருகிறது. பாதாம் பருப்பில் அதிகளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதை அதிகளவு உண்பவர்களுக்கு உடலில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு ஆற்றத்தை தருகிறது. கொழுப்பு அதாவது ஃபேட் நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுகிறது. பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இல்லை. எனவே இப்பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கும். அவர்கள் தாராளமாக இந்த பாதாமை எடுத்துக்கொள்ளலாம். உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளும் நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுகளை அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானவை. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்கும் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. அவற்றை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளும் நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம்களை தாராளமாக சாப்பிடலாம். வயோதிகத்தில் வரக்கூடிய அல்சீமர் நோய் எனப்படுகிற மறதி நோயை தவிர்ப்பதிலும் இந்த பாதாம் பெரும்பங்கு வகிக்கிறது என்பதால் இதை இளவயதிலிருந்தே சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக பாதாம் சாப்பிடுகிற பிள்ளைகளின் மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதாம் பருப்பை சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுத்தி விடுங்கள்.